எக்ஸாம்பிள். சரி, ஓகே. நான் இங்க அடுத்து வந்து நான் இங்க பேசுறதுக்கு இன்வைட் பண்றது கவிதா தேவி. இன்வைட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம், பேசுங்க. குட் மார்னிங் சார். ஐ எம் பிரான்ச் டைரக்டர் கவிதா தேவி. என்னோட அப்ளைன் வந்து டைமண்ட் டைரக்டர் சுந்தரி மேம். நானும் ஒரு டீச்சர் தான். இப்ப முன்னாடி பேசின அவங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு 15 இயர்ஸா ஒரு நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சார் அங்க என்னதான் வந்து 15 இயர்ஸா ஒர்க் பண்ணாலும் எங்களோட சேலரி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10,000 தான். இருந்தாலும் நாங்க வந்து அந்த ஒர்க்கை வந்து பிடிச்சு பண்ணதுனால அங்கேயே ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு வந்து அங்க வந்து என்னை வந்து ரொம்ப டிமோட்டிவ் ஆகி ரொம்ப மன கஷ்டத்துல வந்து இந்த ஜாப் வேண்டாம், நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது, எப்படி நம்ம ஒரு இன்கம் எதுவும் இல்லாம இவ்வளவு நாள் நம்ம இன்கம் பார்த்துட்டோம், ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட்னால நம்ம கையில எடுத்துட்டோம், ஆனா ஒரு இந்த வேலையை விட்டுட்டா நம்ம செலவு கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தாட்ல நான் வந்து பிசினஸ் ஏதாவது ஆன்லைன் ஜாப் இருக்குமான்னு தேட ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து இது சோசியல் மீடியா மூலியமா ஒரு நம்பர் கிடைச்சு அதுல நான் ஜாயின் பண்ணி அவங்க வந்து எனக்கு ஐடி போட்டு கொடுத்தாங்க. ஆனா அந்த மேம் வந்து எனக்கு நல்லா நல்லா கொண்டு போனாங்க. ஜாயின் பண்ண அன்னைக்கே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து ஃபாஸ்ட் 8 வந்தேன். அடுத்து 12% வந்தேன். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அப்படியே எதுவுமே இல்லாம என்னை அப்படியே இடையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு எந்த லிங்க்குமே கிடைக்கல. நானும் டெய்லி அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்துக்கிட்ட எனக்கு வந்து எந்த லிங்க்கும் எதுவுமே கிடைக்கல. நான் வந்து யாராவது லீடர்ஸ்க்கு டைரக்டா கால் பண்ணா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுனால எனக்கு பயந்துகிட்டு நான் எதுவுமே பண்ணல. ஆனா நான் பர்ச்சேஸ் மட்டும் கரெக்டா 100 பிவி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்படினாலும் நம்ம வந்து இந்த வெஸ்டீஜை விட்டு நம்ம போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஒரு கான்பிடென்ட்ல என்னோட ஐடியில வந்து நான் பர்ச்சேஸ் மட்டும் கரெக்டா பண்ணிட்டே இருந்தேன். அப்படி பண்ணிட்டே இருந்ததுனால கண்டிப்பா ஒரு நாள் எனக்கு வந்து சுந்தரி மேம் கால் பண்ணாங்க. நீங்க வந்து குமுலேட்டிவ் வந்து 5,000 தாண்டிட்டீங்க, ஏன் நீங்க வந்து இன்னும் பிரான்ச் அடிக்காம இருக்கீங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு வந்து கால் பண்ணாங்க. எனக்கு என்னமோ கடவுளே எனக்கு வந்து கால் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. மேம்கிட்ட வந்து அப்புறம் நான் சொன்னேன். அவங்க வந்து இந்த மாதிரி பாதியிலே போயிட்டாங்க மேம், எனக்கு யாரை கான்டாக்ட் பண்ணன்னு தெரியல, லீடர்ஸை டைரக்டா கூப்பிடவும் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு, அதனால நான் பண்ணலன்னு. நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க வந்து நான் உங்களை கைட் பண்றேன், உங்களால கண்டிப்பா முடியும், நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்னை வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க கைட் பண்ணாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒவ்வொரு டவுட்டும் எப்ப கேட்டாலும் அவங்க எனக்கு பண்ணுவாங்க. நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் மேம் கிட்ட. ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திட்ட திட்ட திண்டுக்கல், வைய வைய வைரக்கல்லுன்னு. அந்த மாதிரி மேம் வந்து பேசுறதுல இருந்து எவ்வளவு எப்படி நம்ம வந்து அவங்க கிட்ட நீங்க உங்களோட டவுன்லைன் கிட்ட எப்படி ஐடி எடுக்கும்போது நீங்க எப்படி பேசணும், என்ன மாதிரி நீங்க இது பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயமும் கைட் பண்ணாங்க. அவங்களோட கைடன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா என்னால வந்திருக்கவே முடியாது. எல்லாரும் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றது, உங்களோட அப்ளைனோட சப்போர்ட்டோட நீங்க கண்டிப்பா இது பண்ணுங்க, அப்ளைன் கிட்ட கேளுங்க, எதுனாலும் உங்ககிட்ட கேளுங்க கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. மேமோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது. அவங்க வந்து எனக்கு அவ்வளவு கைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து நிறைய ஐடிஸ் எடுத்தேன். 10 ஐடி எடுத்தா 1 நிக்கும், 20 எடுத்தா 2 நிக்கும். அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல டிமோட்டிவ் ஆகி மேம்க்கு கால் பண்ணி, மேம் எனக்கு ரொம்ப டிமோட்டிவா இருக்கு, இதுல நான் பண்ணிடுவேனான்னு கேட்கும் போதெல்லாம், நீங்க கண்டிப்பா பண்ணிருவீங்க, டிமோட்டிவ் ஆகாதீங்க, இது எல்லாருக்கும் நடக்கிறதுதான், கண்டிப்பா உங்களால பண்ண முடியும்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் கால் போடுங்க, நீங்க பேசுறதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் அந்த மாதிரி பேசும்போது ஏதாவது தப்பு இருந்தா இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பேசாதீங்க, அவங்க கிட்ட பேசும்போது சிரிக்க கூடாது, அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிலைமைக்கு நான் இந்த இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு எனக்கு அவங்க மெயின் காரணம் சுந்தரி மேம் தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா என்னால வந்திருக்கவே முடியாது. இன்னொன்னு, நான் அவங்க என்னோட அப்ளைன் விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு நான் பண்ணாமே நான் பாட்டுக்கு இதையும் விட்டுட்டு போயிருந்தேன்னா எனக்கு இந்த அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்காது. இதுல நான் பண்ணிட்டே இருந்ததுனாலதான் அவங்க என்னை வந்து கண்டுபிடிச்சு திருப்பி அவங்க என்னை வந்து கால் பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு யாருமே வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. கண்டிப்பா வெஸ்டீஜ் நமக்கு வந்து கை கொடுக்கும்.
இது வந்து இவ்வளவு கான்பிடென்ட்டா நான் ஏன் சொல்றேன்னா, அந்த அளவுக்கு நான் வந்து கான்பிடென்ட்டா இருந்தேன். கண்டிப்பா நமக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் இது நமக்கு வந்து யாராவது நம்மள கூப்பிடுவாங்க. இத பார்த்துட்டு இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் இருந்ததுனால தான் மேம் வந்து எனக்கு வந்து இந்த ஹெல்ப்ப பண்ணாங்க. எந்த விஷயத்தையுமே நம்ம வந்து விரும்பணும், லவ் பண்ணணும். அப்பதான் நம்ம அது வேணும் வேணும்னு நெனச்சாதான் அது நம்ம கிட்ட வந்து சேரும். அத நம்ம நம்ம வந்து எவ்வளவுக்கு நம்ம விரும்புறோமோ, எவ்வளவு அத நம்ம நேசிக்கிறோமோ, அப்பதான் அது நமக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு வந்து அத ஏற்படுத்தி குடுக்கும். அ அ இன்கம்ங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப அதுவும் ஒரு லேடீஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சம்பாரிக்கணுங்கிறது ரொம்ப மெயின். வீட்ல இருக்கிறவங்க சம்பாதிக்கிறாங்க, நம்ம பசங்க குடுப்பாங்க, நம்ம ஹஸ்பண்ட் குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நமக்குன்னு ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். நம்ம அத சம்பாரிக்கணும். நம்ம கையில இருந்து யாருக்காவது நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கணும். அப்பதான் நம்மளால வந்து அ எதையுமே வந்து செய்ய முடியும். எப்பயுமே யாருமே வந்து வெஸ்டீஜ விட்டு கிவ் அப் ஆகக்கூடாதுன்னு நெனச்சாலே போதும். அது நிச்சயமா நம்மள வந்து சேருங்கிறதுக்கு நான் இந்த அச்சீவ் பண்ணியிருக்கிறது ஒரு உதாரணமா நெனச்சுக்கிறேன் சார். இந்த வாய்ப்ப குடுத்த சுந்தரி மேம்க்கும், உங்களுக்கும் தேங்க் யூ சார். தேங்க் யூ ஸோ மச் சார். ஓகே, ஓகே மேடம். தேங்க் யூ சோ மச். ஓகே, கிரேட். அடுத்து வந்து நான் இங்க பேசுறதுக்கு இன்வைட் பண்றது